ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். 2024 ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எம்சிசி மூலியமாக. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி மெடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இ சர்வீஸ் அண்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஷெட்யூல் யூஜி கவுன்சிலிங் 2024 ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2024 இயர்க்கான நீட் யூஜி ஷெட்யூல் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் டீம்டு அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நடக்கக்கூடிய எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கான ஷெட்யூல் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஆல் இண்டியாவுக்கும் சரி ஒரு ஸ்டேட்டில் நடக்கக்கூடியதுக்கும் சரி உங்களுக்கு டோட்டலாக ஒரு 4 ரவுண்ட்ஸுக்கு வந்து ஷெட்யூல் வந்து விட்டுருக்காங்க. எப்பப்போ நடக்குது அப்படிங்கிறத, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு டீம்டு அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 14th ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு 23rd ஆகஸ்ட் வரைக்கும் வந்து நடக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி அதர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 21 ஆகஸ்ட் அதிலிருந்து உங்களுக்கு 29 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த மந்தில் வந்து நடக்க போகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் நடக்குது. இதே ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே இன்க்ளூடிங் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர் வந்து லாஸ்ட் ஜாயினிங் டேட். ஓகேங்களா, அடுத்ததாக செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 15லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 20ஆம் தேதி வந்து நடக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11th செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு 20th செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 26th செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. அண்ட் தேர்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5th வரைக்கும் நடக்குது. செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அக்டோபர் 5th வரைக்கும் நடக்குது. இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12th. ஓகேங்களா, அடுத்ததாக தேர்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கோட்டாவில் தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் உங்களுக்கு 12th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 அக்டோபர் வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் அந்த டேட்டில் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிடணும். அண்ட் அடுத்ததாக ஸ்ட்ரே வேகன்சி, அதாவது ஒரு 4th ரவுண்டு இந்த ஸ்ட்ரே வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் மந்தில் அண்ட் 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அக்டோபர் மந்தில் நடக்குது. ஓகேங்களா, இந்த 2 ஸ்ட்ரே வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருக்கட்டும் அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 13th அக்டோபர். ஓகேங்களா, இதுதான் 2024க்கான நீட் யூஜி ஷெட்யூல்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. எந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதுலேயும் போயிட்டு கொஞ்சம் அப்டேட்லேயே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.